ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். பகவானின் பார்வை நம் மீது விழ. மனிதன் இந்த பூமிக்கு வரும்பொழுது வெறும் கையுடன் வருகிறான். மீண்டும் இந்த உலகை விட்டு போகும்போதும் வெறும் கையுடனேயே செல்கிறான். ஆனால் பகவான் அவதாரம் எடுக்கும் பொழுது தாமோதரனாக மார்பினிலே ஸ்ரீ தேவி பூதேவியுடனும் கழுத்தினிலே கௌஸ்துப மணியுடனும், அதாவது கௌஸ்துப மணி என்பது அவரது குழந்தை போன்றது. எனவே கௌஸ்துப மணியுடனும் ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு குடும்ப சகிதமாக அவதாரம் எடுக்கிறார். அவதாரத்தை முடித்து கொண்டு செல்லும் போதும் குடும்ப சகிதமாகவே சங்கு சக்கர கதாபாணியாய் கௌஸ்துப மணியோடு மார்பினிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டு வைகுண்டம் செல்கிறார். இதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள பிறப்பின் வித்தியாசம். இதனை புரிந்து கொண்டு பகவானின் பார்வை நம் மீது விழ வேண்டுமெனில் அவரது பாதத்தை நாம் பற்ற வேண்டும். அவரது பாதார விந்தங்களிலே சரணடைய வேண்டும். அதாவது மேடான பின் ரெடியாவது மனிதன், ரெடியான பின் மேடாவது பகவான் என்கிறார்